அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பவிஷிகா. இன்று நான் பேச எடுத்துக்கொள்ளும் தலைப்பு தேசிய அறிவியல் தினம். தனது மரபார்ந்த அறிவு வளங்களை உலகிற்கு தொட்டு கொடுத்து வந்தே இருக்கிறது இந்தியா. ஆனால் அவற்றில் பலவற்றிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. முதலாக பல தடைகளை தாண்டி இந்தியாவிற்கு அப்படி ஓர் அங்கீகாரம் கிடைத்தது. அதற்கு காரணம் யார் தெரியுமா? திருச்சி மாவட்டம் திருவானைக்காவலில் 1888 பிறந்த சர் சி.வி. ராமன். சிறு வயது முதலே படுசுட்டியான ராமன் தனது கடின உழைப்பால் கொல்கத்தா பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியராக உயர்ந்தார். இணை பேராசிரியரானாலும் தனது இடைவிடாத ஆராய்ச்சியின் காரணமாக அறிவியல் துறையில் சராசரியாக 5 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை ஆராய்ச்சி செய்து பெறப்படும் பரிசை வெறும் 2 ஆண்டுகளில் பெற்றார். பாரத ரத்னா, நோபல் பரிசு என 2ஐயும் பெற்ற ஒரே இந்திய விஞ்ஞானி என சரித்திரத்தில் தனது பெயரை அழுத்தமாக பொறித்தவர் சர் சி.வி. ராமன். பாடலில் கவித்துவமாக விளங்கும் இந்த கேள்விக்கு அறிவியல் பூர்வமாக பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு சர் சி.வி. ராமன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு தான் உலகின் மிக முக்கிய அறிவியல் கண்டுபிடிப்புகளின் ஒன்றான ராமன் விளைவு. தேசிய தலைவர்களைப் போலவே அறிவியல் மேதைகளும் போற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் சர் சி.வி. ராமன் தனது ஆய்வு முடிவை வெளியிட்ட 1928 பிப்ரவரி 28 நினைவு கூறும் விதமாக 1987 முதல் தேசிய அறிவியல் தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏன், எதற்கு, எப்படி? இந்த கேள்விகள் தான் அறிவியலின் அடிப்படை. இதுதான் கற்களோடு வாழ்ந்த மனிதனை இன்று ஆண்ட்ராய்டு போனுடன் வாழ பழகி உள்ளது. ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு நவீன கோவில் என்று அழைக்கப்படும் ஆராய்ச்சி கூடங்களும் தொழில்நுட்ப நிலையங்களும் தேவை என்றார் மறைந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. இதன் அடிப்படையிலே 1978 அறிவியல் கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆராய்ச்சி துறையில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகப்படுத்தினால் சர்வதேச அளவில் இந்தியா இன்னும் ஒளிரும் என்ற நம்பிக்கையுடன் அனைவருக்கும் தேசிய அறிவியல் தினம் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.